இது 100 நாளுக்குள்ள அப்படியே தமிழ்நாட்டை புண்ணிய பூமியாக மாற்றி விடுவார் விஜய். இல்லை யார் வந்தாலுமே மாற்றுவது என்பது ஒரு கடினமான விஷயம். முன்ன மாதிரி அவ்வளோ லஞ்சம் தலைவெறித்தாடல குறைஞ்சிருக்கு. பட் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் அதுலயே நெகட்டிவ் என்னன்னா, பல அமைச்சர்கள் பேர்ல அவர்கள் லஞ்சம் கேட்கிறார்கள், வாங்குகிறார்கள். அவரவர்களுடைய உறவினர்கள் மூலமாக, ஒருத்தர் அப்பா மூலமா, ஒருத்தர் மாப்பிள்ளை மூலமா, ஒருத்தர் அண்ணன் மூலமா, இப்படி குடும்பத்தினர் மூலமாக லஞ்சம் வாங்கப்படுகிறது அப்படிங்கிற பேச்சு அடிப்படை. தாவேக அரசுடைய பிரச்சனையே என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக. அப்பொழுது இந்த விஜய் ஆட்சியுடைய இந்த மதுபான விஷயத்திலேயோ, ஊழல் விஷயத்திலேயோ, மக்கள் நலன் விஷயத்திலேயோ நேர்மை கேள்விக்குரிய ஆகிறது. அமைச்சர்கள் 2 பேர் இந்த மாதிரி ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்காக போய் ஆறுதல் சொல்றதுக்காக போனபோது விரட்டி அடிக்கப்பட்டார்கள், அனுமதிக்கப்படவில்லை என்பது நிச்சயமாக ஒரு பெரிய பின்னடைவு, ஒரு அவமானம் ஆட்சிக்கு. இவங்க அதிகாரத்தில் பங்கு என்று இப்போ விசிகாவிலிருந்து வன்னியரசு அமைச்சராக இருப்பதனால ஏதோ என்டையர் விசிகாவுமே அதிகாரத்தில் இருப்பதாக அந்த இளைஞர்கள் நினைத்துக் கொள்கிறார். அன்பில் மகேஷ் அவர்கள் அவருடைய மனைவி பெயரிலோ, மனைவிக்கு வேண்டியவர்கள் பெயரிலோ 2 சிபிஎஸ்இ பள்ளி தலைமைக்கே தெரியாமல் நடத்தி வந்திருக்கிறார். பல முதலீடுகள் ரியல் எஸ்டேட்ல பங்குகள்லாம் போட்டிருக்காரு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி தலைமையுடன் தொடர்பிலேயே இல்லை அப்படின்னு ஏற்கனவே பல நிகழ்வுல பேசிருப்போம், நம்மளோட பேசணும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அவர் ஆன்லைன்ல டெல்லியோட தொடர்புல இருக்காரு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 7 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாதமாக நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மேலும் சப்ஸ்கிரிப்ஷன் செய்து ஆதரவு தருமாறு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை நாம் திருசக்தி சுந்தரராமன் அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார், சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். சொல்லுங்க, நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். வணக்கங்கள் சார். தாவேகா 100 நாள் ஆட்சி இப்போ அது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அவங்க விளம்பரங்கள்லாம் கூட கொடுத்து அதை ரொம்ப அழகா பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. தாவேகா 100 நாள் ஆட்சி எப்படி சார் போயிட்டு இருக்கு உங்க கணிப்புல? விஜய் அவர்கள் திரைப்படத்திலிருந்து சினிமால இருந்து இதுக்கு வந்தாரு, அரசியலுக்கு ஆட்சியும் முடிச்சுட்டாரு. இந்த சினிமால தான் வழக்கமா பாத்தீங்கன்னா 100 நாள் ஆச்சுன்னா 100வது நாள் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க. ஒரு சினிமா 100 நாள் ஓடிச்சுன்னா, அப்பெல்லாம் 100 நாள் ஓடும். இப்பெல்லாம் எங்க 100 நாள், அதெல்லாம் 100 நாளுங்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப அபூர்வம். அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முன்னாலெல்லாம் 100 நாள் அப்படின்னு சொல்லி 50வது நாள், 75வது நாள், இப்போ 15வது நாள், 10வது நாள்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு சினிமாலாம். அது மாதிரி தாவேகா ஆட்சியில 100 நாள் அப்படிங்கிறது அவங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அவரு டிடிவி தினகரன், அவர் அமமுக தலைவர் கூட இது ரீல்ஸ் ஆட்சி, விளம்பர மோக ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப, அதாவது அவர் நெகட்டிவா அதாவது விளம்பர மோகம், நிர்வாக குழப்பம், அதுக்கப்புறம் திட்டமிடல் இன்மை, அதாவது பிளானிங் சரியா இல்லை அப்படின்லாம் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. நம்முடைய கருத்துல நம்ம நடுநிலையா இருந்து, அதாவது ஒரேடியா தாவேகா ஆட்சி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவும் விரும்பல. அதே சமயத்துல முதல்வர் விஜய் அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதாவது 100 நாள் ஆட்சி என்பது ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி, வேற எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு யுகத்திற்கான அப்படின்னு, இந்த யுகத்திற்கான சொல்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு இது இல்லை. அதாவது மாற்றம் பெருசா ஒரு புரட்சி நடந்தில்லை. ஏன்னா ஒரு யுகத்திற்கான மனசாட்சின்னா உண்மையிலேயே ஒரு பெரிய ரெவல்யூஷன், ஒரு புரட்சி இருக்கணும். பட் அட் த சேம் டைம் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது, ரெக்கக்னைஸ் பண்றோம், அக்னாலஜ் பண்றோம்னா, 5 வருஷம் ஒரு மிஸ்ரூல் நடந்திருக்கு. திமுக ஆட்சியில 5 வருஷமும் போதைப் பொருட்கள் நடமாட்டம்,
அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, ஊழல் குற்றங்கள், அது அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு மிஸ்ரூல் நடந்திருக்கு. லஞ்சம் எக்கச்சக்கமாக, ஊழல்னாலே அது லஞ்சம், லஞ்சம், சொத்து குவிப்பு, இந்த மாதிரி அராஜகங்கள், ரவுடிசம், இப்படி 5 வருஷமும் உச்சகட்டத்தில் இருந்திருக்கு. இது வந்து 100 நாளுக்குள்ள அப்படியே வந்து தமிழ்நாட்டை புண்ணிய பூமியாக மாற்றி விடுவார் விஜய், இல்லை யார் வந்தாலுமே மாற்றுவது என்பது ஒரு ஒரு கடினமான விஷயம். அதாவது நம்ம ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் விஜய் வந்து ஒரு யுகங்களின் மனசாட்சியும் பேசுனது வந்து வழக்கமான ஒரு வசனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது அப்படியேவும் நம்ம எடுத்துக்க வேணா. அதே சமயத்துல டிடிவி தினகரன் சொல்வது போல இது ஒண்ணுமே இல்லை, வெறும் விளம்பர மாடல் அப்படின்னு அவ்வளோ நெகட்டிவாகவும் அப்படி சொல்வது நியாயம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ பாசிட்டிவ் அப்படின்னா என்ன, வழக்கமா நெகட்டிவ் நிறைய சொல்லுவோம், அதை பத்தி சொல்றதுக்கு இருக்கு, சொல்றதுக்கும் இருக்கு, அது நடந்துகிட்டும் இருக்கு. அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ், ரொம்ப முக்கியமான பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா, இந்த லஞ்சம் வந்து குறைந்தது போல ஒரு 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 இமேஜ் இருக்கு. முன்ன மாதிரி அவ்வளோ வந்து லஞ்சம் தலைவெறித்தாடலை, குறைஞ்சிருக்கு. பட் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் அதுலயே நெகட்டிவ் என்னன்னா, பல அமைச்சர்கள் பேர்ல வந்து அவர்கள் லஞ்சம் கேட்கிறார்கள், வாங்குகிறார்கள். அவரவர்களுடைய உறவினர்கள் மூலமாக, ஒருத்தர் அப்பா மூலமா, ஒருத்தர் வந்து மாப்பிள்ளை மூலமா, ஒருத்தர் வந்து அண்ணன் மூலமா, இப்படி குடும்பத்தினர் மூலமாக லஞ்சம் வாங்கப்படுகிறது அப்படிங்கிற பேச்சு அடிபடுது. ஆனால் அந்த லஞ்சத்தின் அளவு என்பது ஒரு கால் குறைந்திருக்கிறதோ அப்படிங்கிற வகையில நம்ம கிரெடிட் கொடுக்கலாங்கும் போது என்ன, அதே சமயத்தில் நம்ம வந்து 100 நாளை வச்சுக்கிட்டு முடிவு பண்றோம், இன்னும் பாக்கி 4.25 வருஷம் இருக்கு. இந்த 4.25 வருஷத்துல போக போக அனுபவமின்மை காரணமாக கம்மியாக லஞ்சம் வாங்குறதுக்கு தைரியம் இப்பதான் வந்திருக்கு, லஞ்சம் வாங்குற தைரியம் இப்பதான் வந்திருக்குன்னு சொல்றவங்க, படிப்படியாக இன்னும் அந்த தைரியம் அதிகமாகும் பொழுது அதிக லஞ்ச லாவண்யம் அடிபடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், இல்ல ஒரு கவலை நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. இது 2 பக்கமும் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அசம்பிளியை வந்து லைவா காட்டுறாங்க. ஆமா, அநேகமா ஒரே ஒரு தடவை, போன தடவை வந்து அந்த ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன்லாம் வந்து திமுக காரங்களை அடிக்க போனது, ஆஸ்டின், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவை, அது ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சொல்ல போக முதல்வரைய வந்து ஏதோ இதுவாக பேச, இது நான் சொல்றது போன செஷன்ல, அந்த இதுல வந்து ஒருத்தர் அடிக்க பாய்ந்த போது அந்த லைவ் கனெக்ஷனை கட் பண்ணாங்க. இப்போ போன முதல் செஷன்ல, அதுக்கப்புறம் 2வது செஷன்ல ஓரளவுக்கு எல்லாம் லைவா தான் வந்தது. இன்னைக்கு 3வது செஷன் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சது வந்திருக்கு. ஸோ இந்த அசம்பிளியை லைவா காமிக்கிறதே ஒரு பாசிட்டிவ் விஷயம் சட்டசபை. ஏன்னா மக்கள் வந்து என்ன நடக்குது, யார் என்ன பேசுறாங்க, தப்பா பேசினாலும் சரி, வளர்னாலும் சரி, ரைட்டா பேசினாலும் சரி, 2 பக்கமும், நான் சொல்றது ஆளுங்கட்சி பக்கமும் சரி, எதிர்கட்சிகள், திமுக உட்பட எதிர்கட்சிகள், இதுல வந்து என்ன பேசுறாங்க, எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து தைரியமாக, அதுவும் வந்து அவரு செங்கோட்டையன் அவர்களை தவிர பாக்கி எல்லாருமே வந்து இதுக்கு முன்னால அமைச்சராகவே இருந்தது இல்லை, முதல்வர் விஜய் உட்பட. பல பேர் வந்து வாழ்க்கையில, பல பேர் என்ன, அநேகமாக வந்து செங்கோட்டையனை தவிரன்னு வச்சுக்கிட்டா கூட, புஷி ஆனந்த் அவர்கள் மட்டும் பாண்டிச்சேரி ஒரு புஷி தொகுதியில ஒரு தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு, ஏதோ இருந்திருக்காரு. வேற யாருமே ஒரு இதுக்கு முன்னால எம்எல்ஏவா இருந்தது இல்லை, ஆதவ அர்ஜுனா உட்பட. எல்லாருமே வந்து புதுசு, எம்எல்ஏ பதவிக்கும் புதுசு, அதுக்கப்புறம் அதுல சில மந்திரிகளா இருக்கிறவங்க எல்லாருமே புதுசு, செங்கோட்டையனை தவிர. அப்படிப்பட்டவர்கள் கவலைப்படாமல் வந்து அந்த அசம்பிளி லைவா சட்டமன்றத்தை காண்பிக்கும் பொழுது தங்களது தவறுகள் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்று கவலைப்பட்டு கொண்டு அதை வந்து மறைக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம். கரெக்ட். தன்னுடைய தவறுகளை மறைக்க முயலாமல்
அது வந்து யதார்த்தத்துல வந்து நம்ம எப்படி அனுபவத்துல வந்து நம்ம அனுபவம் ஏற்பட்டால் சரியாகிவிடும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது பாசிட்டிவான விஷயம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பயிர்க்கடன் ஏதோ சொல்லி அது அனௌன்ஸ் பண்ணாரு போன செஷன்லயும் என்னமோ. அது வந்து மக்கள் நிறைய விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. நீங்க பயிர்க்கடனை முழுமையாக வந்து ரத்து பண்றோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க, இப்ப பண்ணலன்னு. இப்பவும் முழுமையா பண்ணல. 1 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு ஏதோ 75,000 அப்படின்னு சொல்லி ஒரு படிப்படியாக ஓரளவுக்கு, அதாவது முதல் ஆஃபரை விட இப்போ கொடுத்த ஆஃபர் வந்து பெட்டர் ஆஃபர். விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளா, அவங்க எதிர்பார்த்த 100% அப்படியே நடக்கல, முழுமையாக தள்ளுபடிங்கிறது நடக்கல. ஆனா முன்னால ஏதோ கொஞ்சம் தள்ளுபடின்னு சொன்னாங்க, அதை இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து அதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவா பார்க்குறோம்னா, கஜானா காலி. இது வந்து அவர் நிதியமைச்சர் அவர் மரிய வில்சன் அவர்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்குங்கிறது திமுக தேர்தலுக்கு முன்னாலேயே எல்லாரும் பொதுவாக பொதுவெளியில் பேசப்பட்டது. ஆமா, 10.7 லட்சம் கடன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நிதியமைச்சர் மரிய வில்சனுடைய வெள்ளை அறிக்கையில வந்து மொத்தம், அதாவது போக்குவரத்து துறை அந்த மாதிரி, அதாவது ஸ்டேட் பப்ளிக் அண்டர்டேக்கிங் சேர்த்து 13 லட்சம் கோடினாரு. அதுல வந்து 10.7 இன்க்ளூடட் அது வந்து சொன்னாரு. ஸோ இந்த இவ்வளவு கடன் இருக்கும் பொழுது இதுக்கு மேல வந்து கொடுக்க முடியாது. இப்ப 2,500 ரூபா அந்த பெண்களுக்கு மகளிருக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க, அவங்களால கொடுக்க முடியல. 1000 ரூபாயை வந்து திமுக பீரியட்ல இருந்து கொடுத்த போது அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. தாய்மாமன் திட்டம் அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல். அது இவர் இருக்கும்போது அப்பா போதை பக்கம் போகாமல் இருங்கள், ஒரு அப்பாவாக கேட்டுக்கொள்கிறேன்னு எப்படி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது டிவியில பேசினாரு. ஆனா இந்த பக்கம் வந்து அவரே அவங்க கட்சியிலேருந்தே ஜாஃபர் சாதிக் என்ற நிர்வாகி, மற்றவங்கலாம் வந்து டைரக்டர் அமீர், இவங்கெல்லாம் வந்து இந்த போதைப் பொருள் விஷயத்துல பண பரிமாற்றத்திலையும் கடத்தல் விஷயத்துல ஜாஃபர் சாதிக் மாட்டி சிறையில போய் 8 மாசம் இருந்துட்டு வந்தாரு. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து யார் அந்த சாருங்கிற அந்த 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 பெண்களை பாலியல் வன்முறை நடந்தது. இப்ப என்னன்னால் இவங்க அரசுல அதெல்லாம் நின்று போச்சா அப்படின்னு கேட்டா வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து இல்லை. ஏன்னா நம்ம ரெண்டையும் ஒப்பிடுறோம், பாசிட்டிவ் நெகட்டிவா. இன்னைக்கு கூட ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அத பேசும்பொழுது என்னன்னா, அனுபவமின்மைன்னு எதுக்கு சொல்றோம்னா, உதாரணமா அந்த மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சர் பேசும்போது அன்னைக்கு போன செஷன்ல 2வது செஷன் போன வாரத்துல பேசும்போது இத முதல் 65 நாள்லயே என்னமோ 15,000 கோடி வந்தது, ட்ரெஷரியில பணம் வந்தது அப்படின்னு சொன்னாரு. உடனே வந்து முன்னாள் நிதியமைச்சர் திமுக தங்கம் தென்னரசு அவர் வந்து அனுபவம் மிக்கவர், அமைச்சராகவும் சரி நிதியமைச்சராகவும் சரி அவருக்கு அனுபவம் உண்டு. அப்ப அவர் வந்து எழுந்து என்ன கேட்டார்னா, 15,000 கோடி வந்ததுன்னா எந்த துறையிலேருந்து வந்தது அப்படின்னு 2 தடவை அழுத்தி கேட்டார். எந்தெந்த துறைகள்ல இருந்து வந்துருச்சுன்னு தெரியுமா நிச்சயமா அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்சம் மரிய வில்சன் டென்ஷன் ஆயிட்டாரு. இல்ல அது வந்துரும்னு எதிர்பார்க்கிறோம். இல்ல நீங்க வந்துருச்சுன்னு சொன்னீங்க, இப்ப வந்துரும்னு எதிர்பார்க்கிறோங்கிறீங்க, எது உண்மை? ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இவர் வந்து அது கொஞ்சம் அப்படி பம்மி பதில் சொல்லிட்டாரு. இப்ப என்ன அதுல விஷயம்னு கேட்டா, இவர்களுக்கு அந்த ஆளுமை இன்னும் இல்லை. அந்த என்ன சொல்றது, அந்த ஃபிங்கர் டிப்ஸ்ல அந்த கிரிப்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் கிரிப்ல வர அளவுக்கு இவங்களுக்கு அந்த நிர்வாகத்திறன் குறைவு என்று டிடிவி தினகரன் சொல்வது அந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த போதைப் பொருள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அந்த விஷயம் சம்பந்தமா பார்க்கும்போது முதல் 2 மணி நேரங்கள்ல வந்து முதல்வர் விஜய் வந்து மிஸ்ஸிங் சட்டசபையில. எங்க ஏன் வரலன்னே தெரியல. அமைச்சர்களே ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள்லாம் வந்து ஆனந்த் அவர்கள் போன்றவங்களாம் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தாங்க. அவங்களுக்கே அப்படின்னா ஏன் வரலன்னு தெரியலன்னு அர்த்தமா, இல்ல என்ன காரணம்னு தெரியல, டென்ஷன்ல இருந்தாங்க. ஏன்னு கேட்டா இன்னைக்கு வந்து இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த போதைப் பொருள் விஷயத்துல இந்த கோயில அமுதன்னு ஒரு மாணவர் கொலை செய்யப்பட்டார், அடித்து கொலை செய்யப்பட்டார். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கேஸ்.
அந்த மாணவர் வந்து அங்க உள்ள ஏதோ சமையல்காரங்களோட சண்டை போட்டாருன்னு அந்த அமுதங்கிற மாணவர், கல்லூரி மாணவர், தனியார் கல்லூரி, அவரை வந்து ஹாஸ்டல்ல இருந்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. ஏதோ அந்த ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லைன்னு கலாட்டா பண்ணாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து அவர் வந்து திரும்பி இனிமேல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு அந்த மாதிரி மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரா, மன்னிப்பு கேட்டாரா, அதில் ஹாஸ்டல்ல திருப்பி கேட்கும்போது அந்த டீனு, அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து அவரை கூப்பிட்டு, அதெல்லாம் சரி, உன்னை திருப்பி சேர்த்துக்கணும்னா இங்க வந்து போதைப் பொருள் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க ஹாஸ்டல்ல, அதாவது கல்லூரியில எங்க விற்கிறாங்க, இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தால் சொல்லியிருக்க மாட்டார். அவர் அது இல்லை போல இருக்கு. இந்த சண்டை போட்டு ஏதோ கலாட்டா பண்ணி, சின்ன கலாட்டா பண்ணி வெளியில போனாரு, திருப்பி சேர்த்துக்கணுமேன்ற அந்த ஒரு ஆர்வ கோளாறுல அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டார். எங்க விற்கிறாங்க, எப்படி விற்கிறாங்க, அந்த கல்லூரி வளாகத்திலேயே ஒரு இடத்துல விற்கிறாங்க, அப்புறம் வளாகத்துக்கு வெளியில மைதானத்துல வச்சு விற்கிறாங்க, இப்படிலாம் நிறைய அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாரு. இங்கேயே வந்து யார் யாரெல்லாம் அது பயனாளிகள் கன்சியூம் பண்றாங்க, இந்த மாணவர்களை அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு பேர்லாம் சொல்லிட்டார். இது வந்து என்ன பண்ணிட்டாங்க, காவல்துறைக்கு சொன்ன உடனே அது காவல்துறையிலேருந்து லீக் ஆச்சா கல்லூரியிலேருந்தே லீக் ஆச்சான்னு தெரியாது. எதிர்ப்புறம் அந்த அந்த போதைப் பொருள் வியாபாரிகளுக்கும் அதை கன்சியூம் பண்ற அந்த மாணவர்களுக்கும் இந்த அமுதன் தான் இதை அவங்க பேர்லாம் சொல்லி காட்டி கொடுத்துருக்காருங்கிறது தகவல். இவங்க ரகசியமா வச்சுக்கிறேன்னு சொல்லி டீன் ஹெச்ஓடிலாம் சொன்னது அது லீக் ஆகி, அது அவங்க லெவல்ல லீக் ஆச்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல லீக் ஆச்சான்னு தெரியல, அது லீக் ஆயிடுச்சு. அதை ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய அவர்கள் வந்து அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. அவர் ரூம்ல இருந்து வெளியில ஏதோ கேன்டீனுக்கு போறதுக்காக வரும்பொழுது அவரோடு ஸ்டீஃபன் என்ற ஒரு மாணவர் இருந்திருக்கிறார். அப்போ வந்து 20 பேர் கொண்ட கும்பல், அவங்க எல்லாருமே இந்த போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் என்று அந்த குரூப் 20 பேருமே அப்படிதானா, அந்த 20 பேர்ல பெரும்பான்மையானவர்களா தெரியல, அவங்க வந்து இவரை வந்து அந்த அடிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த ஸ்டீஃபன் ஓடி போயிட்டார். கூட இருந்தவர், அவருக்கு சம்மந்தம் இல்லை, கூட இருந்திருக்காரு, ஓடி போயிட்டாரு. இவரை வந்து ஒரு வண்டியில மோட்டர் சைக்கிளில் வச்சு, வண்டியில் இதுலயே வச்சு காலேஜுக்கு வெளியில மைதானத்துக்கு வெட்ட வெளியில எடுத்துட்டு போய் கத்தியால் குத்தி உருட்டுக்கட்டைகளால் அடித்து 20 பேர் சேர்ந்து ஒருவரை தாக்கி அவர் இறந்து விட்டார். இப்ப காலேஜ்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த போதைப் பொருள்னு சொல்லி இதெல்லாம் வந்ததுன்னா காலேஜ்ல போதைப் பொருள் எப்படி அலோவ் பண்றீங்க, இல்ல அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பேர்ல இது வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிற ஒரு பேச்சு வரணும்னு, இது வந்து கோஷ்டி மோதல், 2 கோஷ்டிக்குள்ள முன்விரோதம், அதனால இந்த பையனை கூட்டின்னு போய் அடிச்சுட்டாங்க. கோஷ்டி மோதல்னா இந்த பக்கம் ஒரு கோஷ்டி இருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் அந்த பக்கம் 20 பேர் இருந்தா இந்த பக்கம் ஒரு 10 பேராவது இருக்கணும், அப்பதான் அதுக்கு பேர் கோஷ்டி. ஒரே ஒரு பையனை 20 பேர் சேர்ந்து அடிச்சா அதுக்கு பேர் கோஷ்டி மோதல்னு சொல்ல முடியாது. அதான் கோஷ்டி மோதல்னா ஒரு பல பேருக்கு ஒரு காயமாவது ஆயிருக்கணும். அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு காயமும் இல்ல, இவர் தான் இறந்துட்டாரு. இப்ப அந்த ஸ்டீஃபன்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒளிஞ்சு நின்று இதை பார்த்திருக்காரு, இவர் அடிக்கிறது, இவர் கொலையாவறத பார்த்திருக்காரு. அவர் இப்பொழுது காவல்துறையில வந்து நான் பார்த்தேங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் காவல்துறை வந்து ஏன்னா அந்த கல்லூரியும் காவல்துறையும் சேர்ந்து கொண்டு இது போதைப் பொருள் சம்பந்தமே இல்லை, இது அவங்களுக்குள்ள முன்விரோதம், கோஷ்டி மோதல். எதையாவது மறைக்க தாவேகா அரசு எதையாவது மறைக்க முயற்சி பண்றதா? ஏன்னா போதைக்கு தான் அவங்க ஆரம்பிச்சாங்க, போதையை தடுத்து நிறுத்தனவங்க தான் அவங்க வந்து அவங்க எண்ணமும் செயலாவும் இருக்குன்னு தெரியுது. இது எதுக்காக அவங்க மறைக்கணும்? இல்ல, இது வந்து எதுக்காக மறைக்கிறாங்கன்னா, இது லீக் ஆனது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வீக் பாயிண்ட், பலவீனம். நார்மலா வந்து ஒரு இன்ஃபார்மர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ரகசிய தகவல், ஒரு சென்சிட்டிவான தகவலை கொடுக்கிறவருடைய பேரும் அடையாளமும் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அந்த கல்லூரி நிர்வாகம் அவங்களுடைய கடமை, அதே மாதிரி காவல்துறையுடைய கடமை. கல்லூரி நிர்வாகம் ஏன் வருதுன்னா, கல்லூரி நிர்வாகம் தான் அந்த பேரெல்லாம் வந்து காவல்துறையில கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கல்லூரி நிர்வாகத்திலேயே அந்த பிரின்சிபல்லாம் வீடியோல வந்தாங்க, அன்னைக்கு வீடியோலாம் வெளியில வந்துச்சு, அது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்
அந்த மாணவருடைய தந்தை இனி கூட பேசியிருக்காரு, அந்த அமுதன் இறந்து போன மாணவருடைய தந்தை. அவன் யாருகிட்ட வந்து அந்த தகவல்லாம் சொன்னான்னா, கேசவன் ஒரு வாத்தியார்ட்ட, அதாவது காலேஜ் வாத்தியார்ட்ட தான் வந்து அவர் தான் வந்து அவனை கூப்பிட்டு கேட்டாரு, அவட தான் சொல்லியிருக்கான்ற அளவுக்கு தெளிவாக பேர் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கேசவன் தான் இந்த விஷயத்த மற்றவங்ககிட்ட சொல்லிட்டாரா? இந்த எதிர்பக்கம் போதைப் பொருள் பயனாளிகள் கேசவன் வாத்தியார் வந்து அந்த ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றவங்க கிட்ட சொன்னார்னா என்ன அர்த்தம் வருது? ஒண்ணு அவருக்கும் அதுல சம்மந்தம் இருக்குன்னு வருது, இல்ல அவர் அதை என்கரேஜ் பண்றாருன்னு வருது. அட்லீஸ்ட் டிஸ்கரேஜ் பண்ணல அப்படின்னாவது வருது. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில காவல்துறை தனக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று மறைக்க போக, இந்த மறைக்கிற விஷயம் உண்மை ஆக்சுவலா வந்து காவல்துறை சரியாக இதை வந்து கையாண்டு இருக்கலாம். கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையும் சேர்ந்து சரியாக கையாண்டு இருந்தால் இந்த அமுதனே வந்து இவர் தான் காட்டி கொடுத்தாருங்கிறதே தெரியாம போயிடும். சரி, நடந்த பிறகாவது ஆமாம் போதைப் பொருள் நடமாட்டம் இருந்தது, இப்ப காவல்துறையில நாங்க பண்ணி அந்த போதைப் பொருள் வியாபாரிகளை கைது செய்திருக்க வேண்டும். கண்டிப்பா அதேதான் சார், போன ஆட்சியிலேருந்து தொடர்ற விஷயமே தான். நம்ம வந்து யார் மேலேயா குற்றம் சொன்னா குற்றம் சொல்றவங்களையே கைது செய்யறது வந்து தமிழ்நாட்டுல வந்து 2 ஆட்சி, அதாவது விக்டிம் பாதிக்கப்பட்டவர்களை வந்து திமுக ஆட்சியில அதானே ஒரு ஒரு பாலியல் குற்றம் செய்தார்னு ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தர், இல்ல நிர்வாகிக்கு வேண்டியவர் ஒருத்தர், இங்க தாம்பரத்துல குரோம்பேட்டை அந்த சைடு தாம்பரம் சேலையூர்னு நினைக்கிறேன், அங்க வந்து வந்தபோது அந்த யார் அந்த பாலியல் வன்முறை செய்தாரோ அவர் கால் மேல கால் போட்டு போலீஸ்காரர் பக்கத்திலேயே உட்கார்ந்து இந்த எஸ்ஐ பக்கத்துல சேர் போட்டு அவர் உட்கார வச்சுட்டு அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா 2 பேரையும் நிர்வாணப்படுத்தி, புகார் கொடுத்தவர்களை நிர்வாணப்படுத்தி அசிங்கமாக உங்க பொண்ணு வந்து ஊர்ல அங்க போச்சா இப்படி போச்சா இப்படி போச்சான்னு ரொம்ப கேவலமா பேசி, இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில நடந்தது. நான் சொல்றது ஒரே ஒரு நிகழ்வு, இதே மாதிரி பல நிகழ்வுகள் நடந்தது. அப்போ மறுபடியும் இந்த ஆட்சியிலையும் வந்து காவல்துறையின் தவறுகளையும், அதாவது என்ன சொல்றது, பலவீனங்களையும் மறைப்பதற்கு ஒரு முயற்சி என்றால் இது திமுக 2.0 என்று விமர்சனம் வருவது நியாயம் என்று ஆகிவிடுகிறது. ஆமா, அதே மாதிரிதான் சார் இந்த மதுபானம். இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ஆஃப் வீரன் பியர் கூட அதுல இருந்தது லிஸ்ட்ல, அதுல ஏதோ ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே 24 மணி நேரத்துல அதை பண்ணிட்டாங்களே, அதை பாத்தீங்களா? வந்து என்ரிகா என்டர்பிரைசஸ்னு பூந்தமல்லியில வந்து ஒரு கம்பெனி, அவங்க 11 வகையான மதுபானத்துல வந்து டேஸ்ட் என்ஹான்சர் அப்படின்னு சொல்லி சோயூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, டேஸ்ட் என்ஹான்சர். அது வந்து நச்சு பொருட்கள், பாய்சனஸ் கெமிக்கல்ஸ் கலந்த அந்த பவுடர் ஏதோ ஒன்று இன்க்ளூட் பண்ணாங்கன்னு ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு அந்த 11ஐயும் பேன் பண்ணதாக வெளியிட்டுட்டாங்க. ஆனா 24 மணி நேரத்துல என்ன ஆச்சரியம், என்ன நடந்தது தெரியல, அந்த பேனை வந்து தாவேக அரசு ரிவோக் பண்ணிட்டாங்க. தாவேக அரசுடைய பிரச்சனையே என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கு. அவர்கள் எடுக்கும் முடிவில் அவர்களே உறுதியாக நிற்க மாட்டேன் என்கிறார்கள். இதை வந்து நான் வந்து இதை இந்த என்ரிகா என்டர்பிரைசஸ், ஏன்னா இந்த என்ரிகா என்டர்பிரைசஸ்ல இப்ப என்ன திமுக சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு மதுபான மாஃபியாக்களின் பிடியில் தாவேகா ஆட்சி. பெரிய இதுல தமாஷ் என்னன்னா, இத சொல்றது யாருன்னா திமுக. 12 சாராய ஆலைகள் தமிழ்நாட்டுல டிஸ்டிலரிஸ்ல 11 சாராய ஆலைகள் திமுகவை சார்ந்தவை, திமுக நிர்வாகிகள், திமுக அப்போ இருந்த எம்எல்ஏ எம்பி அது ஒண்ணு, இல்ல திமுக சார்ந்தவர்கள், டைரக்ட் திமுக இல்ல இன்டைரக்ட் திமுக. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மதுபான மாஃபியாக்கள் பிடியில் தாவேகா ஆட்சி அப்படின்னு போடுறாங்க. ஆனால் திமுக சொல்கிறது என்பதற்காக அவர்கள் தப்பு செய்தார்கள் என்பதால் இவர்களும் தப்பு செய்யலாம் என்பது வந்து தவறு செய்யலாம் என்பது that's not a solution. மாற்றத்துக்காக தான மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவர்கள் தவறு செய்தார்கள், அராஜகம் செய்தார்கள், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதால் தானே அந்த ஆட்சியை அகற்றினார். ஆமா, அந்த இடத்துல வழக்கமா அதிமுக வரும், திமுக ஆட்சி மாற்றம் என்றால் அதிமுக தான் வரும். ஆனால் அதிமுக பலவீனமாக, உள்ளுக்குள்ள நிறைய உள்குத்து பிரச்சனைகள் இருந்தது, பலவீனமாக இருந்த காரணத்தினால் மக்கள் அதிமுக மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கவில்லை. அதோடு வந்து விஜய் என்ற இளைஞர்னா அவருடைய, அதாவது இப்ப இருக்கிற மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது அவர் இளைஞர்னு சொல்லலாம். இப்ப உதயநிதி இளைஞர்னு சொல்லலையா, அவரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 60 வயசு வரைக்கும் இளைஞர் அணியில தலைவராக இருந்தார்.
அந்த மாதிரி வந்து விஜய்க்கு பின்னால் ஒரு இளைஞர் சக்தி, இரண்டாவது அந்த சினிமா ஈர்ப்பு இருந்தது உண்மை. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது, இந்த சினிமா ஈர்ப்பு மட்டும் அந்த வெற்றியை கொடுத்து விடவில்லை. திமுக மீது, ஆட்சி மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பு வந்து அந்த சமயத்துல கரெக்டா அந்த அந்த சினிமா மோகம் அல்லது சினிமா ஈர்ப்பு என்பது வந்து செட் ஆனதுனால அதிமுகவை ஒதுக்கிவிட்டு ஓரளவுக்கு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. 107 வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி மாறிச்சு. அதுல என்ன இன்னொரு பலவீனம் அப்படின்னு சொன்னா, எந்த கூட்டணியை பார்த்து இது கல்லாப்பெட்டி கூட்டணி, அறிவாலயம் வாசல்ல போனவங்க எல்லாம் வந்து கொள்ளடிச்ச பணத்தை கொடுத்து கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இதே விசிக, இதே காங்கிரஸ், இதே முஸ்லீம் லீக் இவங்களெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகளை வந்து விஜய் தேர்தலுக்கு முன்னால் விமர்சித்திருக்கிறார். அவர்கள் அத்தனை பேரையும் இவர் வந்து கூப்பிட்டது மட்டும் இல்லாம அதிமுகலேருந்து ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு, பல குற்றச்சாட்டுகள், வழக்குகள் நிலுவையில் இருப்பவங்களையும் இவருடைய கட்சியில சேர்த்துக்கிறார். அப்போ வந்து இது தீய சக்தி, அது தீர்ந்து போன சக்தி, நாங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு தீய சக்தியிலேருந்து கொஞ்சம், அப்புறம் தீர்ந்து போன சக்தியிலேருந்து நிறைய அப்படின்னு சொல்லி வந்து கலக்கும் பொழுது இது எந்த விதமான மாய சக்தி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனா இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து அவர் மாநாடு போட்டு தாவேகாவோட கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகாவோட தொடரும் இல்ல, தாவேகாவுடன் மட்டும்தான் இனிமேல் நிரந்தரமாக கூட்டணின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து உளுந்தூர்பேட்டையில ஒரு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினார். சரி, அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பொதுவாக பட்டியலினம், குறிப்பாக பறையர் அப்படி இனத்துல இருந்து அதிகமா அவருக்கு அந்த அப்படிதான் சாதி கட்சியா தானே ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அநேகமா அது சாதி கட்சியா தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அதுல 1-2 பேர் வந்து ஒரு 1 இயர் ஒருத்தர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் SS பாலாஜின்னு, அப்புறம் அவர் ஷானவாஸ்ன்னு, ஆளூர் ஷானவாசன் ஒரு இஸ்லாமியர் வச்சிருந்தாரு. அவர் இப்போ இவரோட தகராறாகி கொஞ்சம் அநேகமா திமுக இந்த மாநாடு முடிஞ்ச உடனே மாறிடுவார் போல இருக்கு. அவர் கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் வந்து நிரந்தரமாக கூட்டணின்னு சொல்லிதான் இனிமேல் திமுக பக்கம் போக மாட்டேங்கிற அர்த்தத்துல சொல்றாரு அவரு. அதே ரைட்டு, நீங்க வந்து வன்னியரசு அவருடைய இவருக்கும் திருமாவளவனுக்கும் வன்னியரசுக்குமே உறவு சரியில்லை என்று பேசப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி அவர் தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதால் இந்த மாநாடு கூட்டுறாரு. தாவேகாவுடன் நிரந்தர கூட்டணி அப்படின்லாம் வசனம் பேசுறாரு. ஓகே, பவர்ல அதிகாரத்தில் பங்கு என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்ததை திமுக வந்து கண்டுகொள்ளவே இல்லை. விஜய் அவர்கள் அவருக்கு அந்த ஒரு கால் விஜய்க்கு தாவேகாவிற்கு 118க்கு மேல கிடைச்சிருந்ததுன்னா இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடைச்சிருக்காது. அது இல்லாத 2 கட்டானா போனதுனால அது வந்தது. பட் இந்த போதைப் பொருள்ல பாத்தீங்கன்னா, இப்போ அந்த மதுபான மாஃபியாக்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த 24 மணி நேரத்தில் அது வந்து அந்த தடை நீக்கப்பட்டதற்கு காரணம் விஷ்ணு ரெட்டி, விஜய் அவர்களின் ஆலோசகராக, சிறப்பு ஆலோசகராக, அவர் பக்கத்து வீட்டுக்காரர் பனையூர்ல ஒரு தொழிலதிபர், அவருடைய மைத்துனரோ உறவினரோ தான் அனில் ரெட்டின்னு தெலுங்கானால இருக்காரு. தெலுங்கானால ஜெகன் ரெட்டிக்கு அவர் ரொம்ப வேண்டியவர், முன்னாள் முதல்வர். கனிம வளங்கள் கடத்தலில் இந்த அனில் ரெட்டி பெயர் அடிபடுகிறது அங்க. இப்ப இங்க விஷ்ணு ரெட்டியும் வந்து இந்த டாஸ்மாக தனியார்படுத்துவதாக நடுவுல ஒரு தகவல் வந்தது. அது வந்து விஷ்ணு ரெட்டியோடைய அவருக்கு வேண்டிய நிறுவனங்கள் தான் அதை எடுக்க போகுது. ஏன்னா வந்து அதை வந்து என்ன சொல்றது, பாருடன் கூடிய உணவகங்களுடன் கூடிய பார் மாதிரி வந்து நிறைய கொண்டு வரணும். மணமகிழ் மன்றம் பண்ணுவீங்க. அந்த மணமகிழ் மன்றம், அதுக்கு வந்து இங்க வந்து எலைட் பார்னு சொல்லுவாங்க, FL1 FL2ன்னு ஏதோ டெர்மினாலஜிலாம் வச்சிருக்காங்க. அது என்னன்னா போய் சாப்பிட்டும் வரலாம், உணவும் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த உணவுலேயே லாபம் வரும். அது ஒரு வியாபாரம், வெறும் மது வியாபாரம் மட்டும் இல்லாமல் கூடுதலாக வருமானம் வரும். ஏன்னா உணவு இப்ப தண்ணி அடிக்கிற ஆள் போற பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து ஒரு பிரியாணி கடை, அந்த போண்டா பஜ்ஜி, இந்த சைட் டிஷ்ஷு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஒரு டாஸ்மாக் கடையை சுத்தி நிறைய கடைகள் இருக்கும் வழக்கமா. இந்த மாதிரி ஒரு உணவகங்கள் வரும்பொழுது அப்ப அந்த வருமானமும் அரசுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அரசுக்கு எப்படி போகும்னா டெண்டர் விட்டுலாம். டெண்டர் விட்டுட்டாங்கன்னா டெண்டர் மூலமா இவங்களுக்கு பணம் வந்துடும், அவங்க தனியார் அதிகமா சம்பாதிச்சுப்பாங்க. அதுல வந்து ஒரு சிக்கன் பிரியாணினா எவ்வளவு ரூபா போடுறாங்கிறது
அதில் ஒரே ஒரு இது என்னன்னால் எல்லாராலையும் அந்த மாதிரி உணவகங்களில் செலவு பண்ணி தண்ணி அடிக்கிறவன் எல்லாருமே ஒன்றும் பணக்காரன்னு ஒன்றும் இல்லையே. அநேகமாக வந்து தண்ணி அடிக்கிறதுல வந்து முக்கால்வாசி பேருக்கு மேலே வந்து ஏழைகள் தான், இல்லை கீழ் நடுத்தர, அதாவது லோயர் மிடில் கிளாஸ் அப்படிதான் இருக்காங்க. அவங்களெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கு. இப்போ அவர் வந்து இதுல தலையிட்டு இந்த என்ரிகா என்டர்பிரைசஸை காப்பாத்திருக்காரு அப்படிங்கிற செய்தி உண்மையானால், அப்பொழுது இந்த விஜய் ஆட்சியுடைய இந்த மதுபான விஷயத்திலேயோ ஊழல் விஷயத்திலேயோ மக்கள் நலன் விஷயத்திலேயோ நேர்மை வந்து கேள்விக்குரிய ஆகிறது. அதே மாதிரி இந்த போதைப் பொருள் அந்த நம்ம பேசும்போது சொன்னோம் இல்லையா, இந்த கோவை அமுதன், அதை ஒட்டி பாத்தீங்கன்னா திருவொற்றியூர்ல நேத்து நேத்து தனுஷ் என்ற மாணவன் 12ஆம் வகுப்பு 16-17 வயசு மாணவன். ஆமா, கேள்விப்பட்டேன். இந்த 2 மாணவர்களே வந்து ஏதோ ஒரு அந்த போதையில வரக்கூடிய ஒரு தகராறு, ஏதோ ஒரு சிக்கல்ல வெட்டி கொண்டுட்டாங்க, அடிச்சு வெட்டி கொண்டுட்டாங்க. அவ அந்த திருவொற்றியூர்ல வந்து அந்த அமைச்சர்கள் 2 பேர் இன்னைக்கு காலையில முதல்ல வந்து சட்டமன்றத்துக்கு முன்னாலேயே அது பெருசாக கூடாதுங்கிறதுக்காக அவருடைய அந்த மாணவருடைய தனுஷ் இறந்து போன மாணவர் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றதுக்காக போய் அது ரொம்ப பெருசாகாம இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஆறுதல் சொல்ல போன போது அங்க உள்ள பெற்றோர்களும் அவரோட உறவினர்களுமா சேர்ந்து இந்த அமைச்சர்களை 2 அமைச்சர்களை விரட்டி அடித்திருக்கிறார். நீங்க பள்ளியில போதைப் பொருள் திருவொற்றியூர் வட சென்னை, நீங்க பள்ளியில வந்து பள்ளி அந்த சுற்றுப்புறத்தில் வந்து போதைப் பொருளை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி நீங்க வந்து போதைப் பொருளை நடமாட விட்டுட்டு இப்போ எங்க பையனை வந்து 2 பேர் அடிச்சு கொண்டுட்டானோன்னு இப்போ வந்து ஆறுதல் சொல்ல வந்தீங்களான்னு சொல்லி இது அவங்கள அமைச்சர்களை ஒரு வாக்குவாதம் செய்து அனுமதிக்காமல் விரட்டி விட்டார். இந்த காரணத்தினாலதான் விஜய் வந்து 2 மணி நேரம் அந்த டென்ஷன் அவருக்கு, அந்த செய்தி அவருக்கு போகும்போது அமைச்சர்கள் 2 பேர் வந்து இந்த மாதிரி ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்காக போய் ஆறுதல் சொல்றதுக்காக போனபோது விரட்டி அடிக்கப்பட்டார்கள், அனுமதிக்கப்படவில்லை என்பது நிச்சயமாக ஒரு பெரிய பின்னடைவு, ஒரு அவமானம் ஆட்சிக்கு. ஸோ இதோடைய என்ன ஏதுன்னு தெரியறதுக்காக தான் இந்த 2 மணி நேரம் அவர் மிஸ்ஸிங். ஸோ விஜய் மிஸ்ஸிங்க்கு வந்து காரணம் வந்து இந்த 2 மணி நேரம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்ல ஒரு யூகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதே மாதிரி பாத்தீங்கன்னா தக்கலைன்னு கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பள்ளியிலேயே வகுப்பறையிலேயே இந்த யூனிஃபார்ம் போட்ட 2 மாணவியர் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான வீடியோவா இருந்தது. இத மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நெய்வேலியில நடந்திருக்கு. ஒரு இளைஞரை வந்து 8 பேர் சேர்ந்து பட்டப்பகல்ல, அதுவும் போதைப் பொருள் மது போதையா இல்ல வேற கஞ்சா அந்த மாதிரியா தெரியல, 8 பேர் சேர்ந்து மது அருந்தி கொண்டிருந்த ஒரு நண்பர்களோட மது அருந்தி கொண்ட ஒரு இளைஞரை, அது ஏதோ முன்வீரோடும். ஆனால் எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒண்ணு மது போதை அல்லது அந்த மற்ற கஞ்சா போன்ற மெட்ஸ், இந்த மாதிரி போதைப் பொருட்கள், இதுதான் பின்னணியில இருக்கு. ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா 100 நாட்கள் உள்ள நீங்க மொத்தம் 5 வருஷத்துல இவ்வளவு குற்றங்கள் நடந்தது, இவ்வளவு பாலியல் இதெல்லாம் நடந்தது. அப்படி இருக்கும்பொழுது நீங்க 100 நாட்கள்ல எப்படி நாங்க அதுக்குள்ள சரி பண்ண முடியும்னு கேட்கிறாரு. ஓரளவு அதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் வந்து எவ்வளவு நாள் இன்னும் உங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்ப கூட ஈரோடு பக்கத்துல, அந்தியூர் பக்கத்துல ஒரு 85 வயது மூதாட்டி, அவங்க நிலத்துல வந்து நிறைய அந்த நாத்து நடுறதுக்காக விவசாய கூலிகளை அமைத்து ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கொங்கு பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நிலம் வச்சிருப்பாங்க. அவங்க வீடெல்லாம் பண்ணை வீடு மாதிரி, அந்த பக்கம் நிலம், அந்த வயல்லாம் இருக்கும். ஒரு பக்கமா அந்த இதுலயே, அந்த வளாகத்திலேயே வந்து அது கிட்டவே வந்து அவங்களுடைய வீடு இருக்கும். ஆனா அநேகமாக அவர்கள் தனியாக இருப்பார்கள். ஏன்னா அடுத்த தலைமுறையில பாத்தீங்கன்னா அவங்க வெளியூர்ல போய் வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ எங்கேயோ சம்பாதிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க விவசாயத்தை விடாம இவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப தனியாக இந்த மாதிரி முதியவர்கள், இல்ல ஒரு முதியவர், இந்த மூதாட்டி 85 வயது மூதாட்டிய அந்த அந்த வயல்ல இவங்க அமர்த்திய கூலிகளில் ஒருவரை, யாரோ ஒரு 31 வயது இளைஞர் போதையில் வீடு பூந்து, அவருக்கு என்ன தெரியுமே இந்த வீடு என்ன ஏதுங்கிறது, வீடு பூந்து பாலியல் வன்முறை செய்திருக்கிறார். அதோடு வந்து 85 வயது மூதாட்டி. ஏன்னா உங்களுக்கு மதுல கூட, நான் அதை அடிக்கடி சொல்றது, மது போதையில கூட உங்களுக்கு வந்து ஒரு 80 வயது மூதாட்டியோ 85 வயது மூதாட்டியோ வயதானவர்களையோ பாலியல் வன்முறை செய்யணுங்கிற எண்ணம் வராது.
அப்படியே செய்தாலும் ஒரு இளவயது பெண், அது வந்து சரின்றதுக்காக சொல்ல, அதாவது அது கண்மண் தெரியாமல் இருப்பது வந்து மது போதையை விட இந்த பிற போதைப் பொருட்கள் எல்லாம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஏதோ போதைப் பொருள் இருந்தா அதை பயன்படுத்தியிருக்கார் போல இருக்கு. அவர் வந்து அது பண்ணி அவர் அதுக்கப்புறம் கைது பண்ணியிருக்காங்க. 85 வயது மூதாட்டி. 85 வயது மூதாட்டி. இதே தானே நம்ம திமுக ஆட்சியிலையும் நடந்ததை பார்த்தோம். 80 வயது மூதாட்டி காட்டுல போய் பழம் பறிக்கிறதுக்கோ எதுக்கோ போகும்போது அங்க நடந்தது. அவங்கள பாலியல் வன்முறை செய்து காது கழுத்துல இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தரதரன்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது அப்படியே இறந்து போயிட்டாங்க. இது வந்து திமுக ஆட்சியில் நடந்தது. அது ஒரு பெரிய விமர்சனம் ஆகும்போது இங்க என்னதான் 100 நாள் தான் டயம் இருக்குன்னு சொன்னா கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, அதிர்ச்சிகரமான நிகழ்வு, கோவை அமுதனோ திருவொற்றியூரோ இல்ல இந்த தக்கலையோ இல்ல இந்த 85 வயது மூதாட்டியோ நெய்வேலியில நடந்ததோ, இந்த மாதிரி எல்லாமே இப்ப காஞ்சிபுரத்துல அதே மாதிரி நடந்திருக்கு. போதை பழக்கத்துல வந்து 2 பேர் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கேயும் பாத்தீங்கன்னா தாக்கியவர்கள் வந்து போதைப் பொருள் ஆட்பட்டிருக்கிறார். அப்ப என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ ஒரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு இது சம்பந்தமாக பேசும்போது. அவர் தான் இப்ப சட்டசபையில இல்லையே, அவர் தான் வெளியிலிருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போதைப் பொருளை பத்தி நீங்க வந்து 100 நாள்ல இதுக்கு மேல எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேக்குறீங்க, இன்னும் டைம் ஆகும்னு சொல்றீங்க. திமுக ஆட்சியில வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல, குற்றங்கள் அதிகமா இருந்ததுன்னு சொல்றீங்க. அப்போ போதைப் பொருள் பிரிவுடைய காவல்துறை பிரிவு தலைவராக இருந்த திரு அமல்ராஜ் அவர்களை தான் நீங்க சென்னை போலீஸ் கமிஷனரா போட்டிருக்கீங்க. அவர்கிட்டயே கேட்டு பாருங்க என்ன விதமான நடவடிக்கைகள் அப்போது எடுக்கப்பட்டன. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை எல்லாம் எடுத்தோம், அதை மீறி குற்றங்கள் நிகழ்ந்தன அப்படிங்கிறது திமுக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வாதம் அல்லது பதில்னு சொல்லலாம். ஆனா மக்கள் வந்து என்ன எதிர்ப்பாங்கன்னா, ஆமா அவங்கதான் சரியில்லைன்னு அவங்களதான் நாங்க ரிமூவ் பண்ணிட்டோமே, நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி. அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விசிக ஒரு திருமாவளவன் மாநாடு நடத்தினார்ல, அந்த மாநாட்டுக்கு அந்த வெளியில ஒரு இளைஞர் அவங்க ஏதோ ஒரு நடுவுல அவங்கள உள்ள விடல போல வரல, டிராபிக்ல நடுவுல நிறுத்திட்டாங்க, ஏதோ இந்த போலீஸோட ஒரு வாக்குவாதம், அதுல ஒரு மறியல், விசிக இளைஞர்கள். அந்த மறியல்ல வந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ஏதோ கண்ட்ரோல் பண்ணாங்க, டிராபிக்ல கொஞ்சம் அதிக இதாகி ஒரு நெரிசல் வந்துடக்கூடாதுன்னு காவல்துறை தன்னுடைய கடமையை செய்கிறது. அப்படி செய்யும்போது ஒரு இளைஞர் ஆர்வ கோளாறுல அவர் ரொம்ப ஆர்கியூ பண்ணாரு. அங்க இருக்கிற ஒரு ஏசியோ ஒரு இவரோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா தாவேகால முன்னால எங்க ஒரு ஊர்ல மறந்து போச்சு எந்த ஊருன்னு, பட் ஏதோ லாத்திக்குளமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வெளியூர்ல தென் மாவட்டம் நினைக்கிறேன், அங்க வந்து பேரிகேடு போட்டு அவர் வந்து இவருக்கு கரூர் விஜயபாஸ்கருடைய சிஷ்யர், அவர் வந்து கட்சியில சேர்ந்தார். அநேகமா அது கரூர்ல தான் நடந்தது, கரெக்ட், கரூர்ல. இந்த போலீஸ் இவர் வந்து பேரிகேட் அந்த ஒரு மாநாடு நடத்தினாங்க, அந்த மாநாட்டுக்கு அவர் வந்து ஈரோட்டில் இங்கே ஒரு மாநாட்டு நடத்தினாங்க. அப்போ அவர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கருடைய போட்டோ எல்லாம் சைக்கிள்ல வச்சுக்கிட்டு அந்த இளைஞர் வந்தார் தாவேக்கா துண்டோட. அவர் அதிமுகலேருந்து இங்க மாறினவர் கரூர் விஜயபாஸ்கரோடு சேர்ந்து. அப்போ பேரிகேட் போட்டு தடுத்து இதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தின போது அந்த உயர் போலீஸ் அதிகாரியோட கையை பிடிச்சி கடிச்சு விட்டார். இது நம்ம கூட பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், அது நடந்தது. அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த விசிக இளைஞர் வந்து இந்த போலீஸ்காரர் வந்து இவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஓங்கி ஒரு அறை விட்ட உடனே அதே வேகத்தில் பதிலுக்கு அந்த உயர் போலீஸ் அதிகாரியை ஓங்கி ஒரு அறை விட்டு விட்டார். அவர் ஏதாவது போதையில் இருந்தாரா இல்லை அது ஆர்வ கோளாறு உணர்ச்சி வேகத்தில் செய்தாரா தெரியவில்லை. போலீஸ்காரர் அடிச்சா, அதுவும் அதிகாரி அடிச்சா சும்மா இருப்பாங்களா? அப்புறம் எல்லாருமா சேர்ந்து மடக்கி பிடிச்சி அவரை தூக்கி கொண்டு போய் காருக்குள்ள வந்து அழைச்சு கொண்டு போயிட்டாங்க, கைது பண்ணியிருப்பாங்க. இல்ல எதுக்காக இதை சொல்றோம்னால், இத்தனைக்கும் விசிக வந்து இதே தாவேக ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு வகிக்கிறார்கள், கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. அப்படி நடக்கும்பொழுது இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், இவர்களுக்கு அதிகாரம் புதிது. அந்த அன்னைக்கு நான் சொல்றது, அந்த மாநாட்டுக்கு போன ஒரு யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி தடுத்தவரை வந்து கையில கடிச்ச அந்த தாவேக அந்த இளைஞரும் சரி, உதாரணத்துக்காக சொல்றேன். இன்னைக்கு விசிகாவில இருந்து போலீஸ்காரரை யாராவது அறைவாங்களா? போலீஸ்காரர் அறையலாம், அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. பதிலுக்கு ஆமா, அதிகாரியை அறையும் அது வந்து மிகப்பெரிய அஃபென்ஸா போயிடும். ரெண்டாவது அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து ஆத்திரம் அதிகமாகிடும்.
இந்த சீருடையில் உள்ள ஒரு போலீஸ்காரரை நீங்கள் கான்ஸ்டபிளை வந்து வெட்டினா கூட பார்த்தீங்கன்னா பதிலுக்கு என்கவுண்டர் பண்ணிடுவாங்க, இல்லை வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு அதிகாரியை அது என்ன எதை காண்பிக்கிறது என்ன பொறுத்தவரைன்னா ஆர்வ கோளாறு. இவங்க அதிகாரத்தில் பங்கு என்று வந்து இப்போ விசிகாவிலிருந்து வன்னியரசு அமைச்சராக இருப்பதனால ஏதோ என்டையர் விசிகாவுமே அதிகாரத்தில் இருப்பதாக அந்த இளைஞர்கள் நினைத்துக் கொள்கிறார். அதே மாதிரிதான் தாவேகா ஆட்சி வந்து விட்டது என்பதனால் தாவேகாவில் வந்து இணைந்து விட்டாலே போலீஸ்காரர்கள் நாம சொல்றதுதான் கேட்கணும், நமக்கு அடிமைகள் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் வரும்பொழுது கையை பிடிச்சு கடிக்கிறார் அதிகாரி. இந்த மாதிரி ஆர்வ கோளாறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மற்ற கட்சியில அரசியல் விவகாரங்கள் எப்படி சார் போயிட்டு இருக்கு? இப்ப திமுகல வந்து ஒரு இம்ப்ளோஷன், அவங்க வந்து ஒரு எல்லாத்தையுமே மாத்தி அமைக்க போறதா அப்படிலாம் கேள்விப்படுறேன். இல்ல கரெக்டா சொல்லணும்னா நேற்று முந்தா நேற்று வந்து அவங்க இந்த சீரமைப்பு பத்தி ஒரு இடத்துலையும் எங்க ஏன் தோத்து போனோம்னு சொல்லி சீரமைப்புன்னு சொல்லி அதெல்லாம் விசாரிச்சு பரிந்துரை எல்லாம் நிறைய குழுக்கள் போட்டு அதெல்லாம் வாங்கி 16 பேர் கொண்ட ஒரு மீட்டிங். அது ஒரு என்ன ரொம்ப முக்கியமான என்ன சொல்லுவாங்க ஹை லெவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில உதயநிதி இருந்திருக்காரு, கனிமொழி இருந்திருக்காங்க, துரைமுருகன், KN நேரு போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆராசா இருந்திருக்கிறார், சேகர் பாபு, மா சுப்பிரமணியம் இருந்திருக்கிறார். இவங்கெல்லாம் வந்து இருந்திருக்காங்க. இன்னும் மற்றவங்களாம் இருந்திருக்காங்க. 16 பேர் இருந்திருக்காங்க. இந்த 16 பேர் வந்து இப்போ நம்ம என்ன சீரமைப்பு செய்யலான்னும் போது முதல்ல அவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது வந்து இந்த தோற்ற கிட்டத்தட்ட ஒரு 150 சுச்சம் 160 இடத்துல தோத்துருக்காங்க. இவங்க ஜெயிச்சது 59, கூட்டணியில கொஞ்சம் பேர் ஜெயிச்சாங்க. அப்போ விசிக இவங்களோட கூட்டணியில் கம்யூனிஸ்ட்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் கணக்கு பண்ணா கூட நாங்கள் சேர்த்து 77 தான். 234 77 போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 150 155 தொகுதிகள் வந்து தோத்துருக்காங்க திமுக. இந்த தோத்த இடங்கள்லாம் வந்து உள்ள ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அந்த மாதிரி உள்ள நிர்வாகிகளை மாற்றலாம். ஏன்னா முன்னாலேயே தேர்தலுக்கு முன்னாலேயே எங்கெல்லாம் தோத்து போறோமோ அங்கெல்லாம் மாத்திருவேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த கணக்கில் மாற்றலாம். இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம். ஏன்னா இப்போ விஜய்க்கு வந்து அந்த ஜென் இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் சக்தி தான். அப்படிங்கும்போது அதுக்கு ஈக்குவலா நம்ம இந்த 16 பேர் கொண்ட இந்த முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் இந்த மீட்டிங்ல வந்து TR பாலு அவர்கள் இருந்திருக்கிறார்கள், சவரீசன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் எந்த பொசிஷனுமே இல்லை. பட் அவர் மாப்பிள்ளை எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து புள்ளைக்கு இருக்கிற மதிப்போட மாப்பிள்ளைக்கு மதிப்பு ஜாஸ்தியா இருக்கும் பொதுவா. உண்மைதான். அது மாதிரி அது குடும்பத்தை ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட மாப்பிள்ளைங்கிறதுனால ரெண்டாவது பல விஷயங்களில் அவருடைய இணக்கம் தேவைப்படுகிறது என்பதனாலையும் சரி ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து அவரையும் கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த அது என்ன சொல்றது அந்த ஹை லெவல் உச்சபட்ச இதுல ஏன்னா சீரமைப்பு. ஏன்னா அவரும் நிறைய வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணாரு. அந்த பெண் நிறுவனம் மூலமா இதெல்லாம் வந்து நடந்தது இல்லையா? அப்படி வரும்பொழுது அவர் வந்து அந்த மாதிரி வந்து இருந்ததுனால அவரையும் அழைச்சிருக்காங்க. அப்படி பேசும்போது வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து முதல்ல சொன்னது 70 வயதுக்கு மேல இருக்கிறவங்கள மாவட்ட செயலாளர் கிடையாது. இது சொன்ன உடனே பிரச்சனை ஆயிடுச்சு. துரைமுருகன் அவர்கள் வேலூர்ல கை வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் வேலூர்ல திமுக வந்து மறந்துட வேண்டியதுதான். வேலூர் காட்பாடி எல்லாம் அவருடைய ஏரியா. மாவட்ட செயலாளரை நீங்க மாற்றக்கூடாது இந்த வயது காரணம் வச்சு. அவருடைய கேள்வி என்னன்னா அது என்ன மாவட்ட செயலாளருக்கு மட்டும் வயது, கட்சியோட தலைவருக்கு வயது கிடையாதா? ஸ்டாலின் அவர்களுக்கு வயது 70க்கு மேல ஆயிடுச்சே. மறைமுகமாக அந்த அர்த்தத்தில் அவர் அதை கேள்வி எழுத்து இல்ல அது பொதுவாக எடுக்கப்பட்ட முடிவு இளைஞர்கள் ஏதோ பேச வந்த உடனே அவர் கோச்சிட்டு வெளியேறி இருக்காரு. அப்புறம் கனிமொழி மற்றவங்களாம் கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் அந்த லெவல்ல இருந்து எல்லாம் மாத்தலாம். மொத்தம் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு 117 ஆக்கிடலாம் மாவட்ட செயலாளர். அப்படி வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அதாவது இந்த மாவட்ட செயலாளருடைய நம்பர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இளைஞர்களா கொடுத்தா கொஞ்சம் பேரையும் மாத்திட்டா கொஞ்சம் அந்த ஃபார்மட் சேஞ்ச் ஆகும். அதாவது ஆவரேஜ் ஏஜ் கம்மியாயிடும் அந்த மாவட்ட செயலாளர். அப்படிங்கிறது தான் உதயநிதி அவர்களுடைய எண்ணம். மேபி சபரீசனுடைய எண்ணமா கூட இருக்கலாம், தெரியல. அது மாதிரி சொன்ன உடனே துரைமுருகன் போன்றவர்கள்லாம் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணி இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா பலர் ஃபீல் பண்ணது
இந்த சமயத்துல நம்ம தோத்து போன அந்த ஒன்றிய ஆகிறதுக்கெல்லாம் காரணம் காட்டி ஒன்றிய செயலாளர்களை வந்து அந்த மாதிரி கீழ் லெவல்ல நிர்வாகிகளை உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால் நம்ம பண்ணோம்னா இப்ப இருக்கிற திமுகவின் ஒன்றிய செயலாளர் ஏற்கனவே சில கவுன்சிலர்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. தாவேகா ஏற்கனவே அதிமுக பாதிக்கு மேல காலியாகி இங்க வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திமுகல இருந்து அந்த மாதிரி ஒரு போக ஆரம்பிச்சால் உள்ளாட்சி தேர்தலில் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதனால வந்து அவங்களெல்லாம் இப்ப கை வைக்க கூடாது. ஏன்னா அதிருப்தியாளர்கள் உடனடியாக வேற கட்சிக்கு போடணும்னு தாவேகாவும் அவங்களை வரவேற்கிறது. விஜயபாஸ்கர்களை, இசகி சுப்பையாவை எல்லாரையும் சி வி சண்முகத்தை வரவேற்கிற மாதிரி திமுகல இருந்து வரவேற்பாங்க. அப்படி வரவேற்றார்களானா உள்ளாட்சி துறையில பிரச்சனை வரும், உள்ளாட்சி துறை தேர்தலில் நம்ம வந்து பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ சில முடிவுகள் எடுத்ததாக சொல்றாங்க. ஆனா வந்து அது எவ்வளவு தூரம் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஏற்றுக்கொள்ள போகிறார் என்று தெரியவில்லை. ஏன்னு கேட்டா பொதுச் செயலாளராக அவருக்கு வயசாயிடுச்சு. ஒரு கால் மாவட்ட செயலாளர் வந்து அவரு மாத்த ஒத்துக்கலைன்னா கூட அவர் பொதுச் செயலாளர், அவருக்கு உடல்நலம் கை நடுங்குது கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கும்போது அவரை வந்து மாற்றி விட்டு அந்த இடத்துலதான் வந்து என்ன முக்கியமான நிகழ்வு என்னன்னா KN அவர்கள் பேசும்போது என்னை வந்து நீங்க திருச்சியில என்ன மட்டப்படுத்தணுங்கிறதுக்காக அன்பில் மகேஷை மனதில் வைத்து அவர் பேரை சொல்லாம வேற ஒருத்தரை வளர்த்து விட்டீங்க. அதுவும் அவர் உதயநிதியை குறிப்பிட்டு சொல்கிறார். உதயநிதியும் அன்பில் மகேஷும் நகமும் சதையும் போல அண்ணன் தம்பி போலவே பழகியவர்கள். இப்ப அந்த சமீபத்தில் இந்த தனியார் பள்ளி விஷயத்துல வந்து அந்த PT அரசகுமார் ஒருத்தர் 100 கோடி லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லி கைது பண்ணப்பட்டிருக்காரு. அவர் வந்து எல்லாம் காவல்துறையில சொல்லிட்டாரு. தாவேக அரசு கைது செய்தது அவரோட சகா ஒருத்தரும். அப்போ வந்து நான்லாம் வாங்கி அன்பில் மகேஷுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் ஆஃபீஸே போட்டோம். எங்கே ஒரு டீனர்ல எங்கே ஆஃபீஸ் போட்டோம். அப்புறம் DPI ஆஃபீஸில் வச்சு வாங்கினதெல்லாம் அமைச்சருடைய இது இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அன்பில் மகேஷ். இப்போ திமுகல வந்து ஏன் நீங்க வந்து ஊழல் பண்ணாரு அன்பில் மகேஷ்னு வருத்தப்படல, அதுதான் அவங்களுக்கு சகஜமான விஷயம் தானே. ஆனால் அன்பில் மகேஷ் அவர்கள் அவருடைய மனைவி பெயரிலோ மனைவிக்கு வேண்டியவர்கள் பெயரிலோ 2 CBSE பள்ளி தலைமைக்கே தெரியாமல் நடத்தி வந்திருக்கிறார். பல முதலீடுகள் ரியல் எஸ்டேட்ல வந்த பங்குகள்லாம் வந்து போட்டிருக்காரு. இதெல்லாம் தலைமைக்கு தெரிவிக்கலன்னா என்ன அர்த்தம்னா தலைமைக்கு கொடுக்க வேண்டிய அந்த பார்ட்டி ஃபண்ட் பணம் வந்து சேரல. ஆமா, புரியுது புரியுது. அப்ப அது கட்சி அன்பில் மகேஷ் வந்து கொஞ்சம் பின்பக்கமா இருக்காரு. உதயநிதியோட தொடர்புலயே இல்ல. நகமும் சதையுமாக எப்பொழுதும் இணைந்தே ரெட்டையர் மாதிரி காணப்பட்டவர். கரூர்ல கூட உடனே ஓடி போய் அந்த நெரிசல் வந்தவொடனே ஓன்னு அழுது விசிச்சு அழுது பில்டப் எல்லாம் கொடுத்தாரு. இப்ப எங்கேயோ உள்ள உட்காந்து ரகசியமா அழறாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பத்தி கூட அவர் நிறைய பேசுறது இல்ல. அது மட்டும் இல்லப்பா, அவருடைய பையன் வந்து ஒரு பட்டா ஏதோ ஒரு அவர் கூட கேட்கும்போது தமிழ் படிக்கிறியாப்பான்னு இல்ல எனக்கு தமிழ்லாம் நான் எங்க கிளாஸ் கிடையாது பிரெஞ்சு தான் படிக்கிறேன்னு சொன்னாரு. ஏதோ ஒரு பட்டம் வாங்கிட்டாரு போல இருக்கு. அதை வந்து ஸ்டாலின் அவர்களிடம் பையனை கூட்டு வந்து ஆசி வாங்கினாரே தவிர உதயநிதியை வந்து சென்று சந்திக்கவே இல்லை. அப்ப ஏதோ ஒரு பெரிய கசப்பு இடைவெளி இருக்குன்னு இப்ப KN அதை பயன்படுத்தி கொண்டு நீங்க அவரை கொம்பு செய்ய விட்டீங்களே எனக்கு எதிரா. இப்ப அவர் வந்து ஏன்னா அன்பில் மகேஷ் இப்ப வந்து அந்த வழக்கில் இருந்து அந்த PT அரசகுமார் அந்த தனியார் பள்ளி வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக விஷ்ணு ரெட்டி எப்படி வந்து விஷ்ணு வந்து உலகத்தையே பாதுகாப்பாரோ அதனால விஷ்ணு ரெட்டி தாவேகாவிற்கு ஒரு பெரிய விஷ்ணுவாக இருக்கிறார், மகாவிஷ்ணுவாக இருக்கிறார். அவரை அணுகி நீங்க அந்த PT அரசகுமார யாரோ கூட 2 பேரை கைது பண்ணிருக்கீங்க, அதோட நிறுத்திங்க, அவங்க லெவல்லயே விட்டுருங்க, என் வரைக்கும் வராதிங்க, கைதுக்கு இதுன்னு வந்துட போறாங்க. ஏன்னா வந்து அடிக்கடி ஆதவர்ஜுனா சொல்லிட்டே இருக்காரு, அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள்லாம் கைதாவார்கள் அப்படின்னு, அப்பப்போ 3 பேர் ஆவார்கள் 4 பேர் ஆவார்கள் சொல்லிட்டு இருக்காரு. பண்ணாதீங்கன்னு அவர் மூலமாக பாதுகாப்பு தேடிக்கொண்டு இருக்கிறார். அதனாலதான் அவர் வந்து திமுக குடும்பத்துடன் இடைவெளி விட்டு இருக்கிறார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி தலைமையுடன் தொடர்பிலேயே இல்லை அப்படின்னு ஏற்கனவே பல நிகழ்வுல பேசிருக்கோம், நம்மள கூட பேசணும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அவர் வந்து ஆன்லைன்ல டெல்லியோட தொடர்புல இருக்காரு. உங்களுக்கு திமுக பற்றி உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் சொல்லுங்க, எப்படி எங்க பணம்லாம் எங்க இருக்கு எங்க போச்சுன்னுலாம் சொல்லுங்க, நான் சொல்றேன், ஆனா என்ன காப்பாத்துங்க. இப்ப அவருடைய அந்த சிஷியர்ல ஒருத்தரா அன்பில் மகேஷ் ஒருவேளை இவங்க காப்பாற்றணும்னா அன்பில் மகேஷ் அதுக்கு ரிட்டர்னா என்ன பண்ணுவாரு? அவர் தாவேகால இணையலாம். ஏன் அவரே, ஏன்னா வந்து இப்போ விஜயபாஸ்கர் இணையலாம், விஜயபாஸ்கர்கள் இணையலாம், இசகி சுப்பையா இணையலாம், CV சண்முகம் அநேகமாக இணையலாம், வேலுமணி வந்து
ஒண்ணு தாவேக்கால இணையறதுக்கு தயாரா இருக்காங்க, இல்லைன்னா வேலுமணி, அவர் நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் வந்து அதிமுகவை பிளந்து நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி எடப்பாடியை விட்டுட்டு, அந்த எடப்பாடி அந்த குரூப்பை விட்டுட்டு உண்மையான அதிமுக தான் 2/3 அந்த ஸ்ட்ரென்த்தோட தாவேகாக்கு ஆதரவுன்னு வந்து துணை முதல்வர் பதவி வேணும்னு கேட்கிறாருன்னா தகவல் வரும்பொழுது, அன்பில் மகேஷ் இங்கிருந்து அங்க தாவேகா போறதான் அதுல இது வரைக்கும் அந்த கேட் வந்து இன்னும் திமுகல இருந்து தாவேகாக்கு போறது வந்து இன்னும் வெளிப்படையா எதுவுமே நடக்கல. இது லோயர் லெவல்ல நிறைய கவுன்சிலர்கள் எல்லாம் போயிருக்காங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி உயர்மட்டத்துல, அதாவது முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் இதுல யாரும் போகல. பட் ஒன்ஸ் வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க, கேட்டு திறந்ததுன்னா நிறைய பேர் போயிடுவாங்க. ஏவாவேலு அவர்கள் மீது வழக்குகள் இருக்கு, அவரும் போக தயாராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கேட்டு திறக்கல, அவ்வளவுதான் விஷயம். அதனால பாத்தீங்கன்னா இப்போ திமுக என்ன இதெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க டெல்லியில டீல் பண்றாருங்கிற மாதிரி அன்பில் மகேஷ் விஷ்ணு ரெட்டிட்ட டீல் பண்றாருன்னு சொல்றாங்க. இப்பொழுது வந்து துரைமுருகன் வந்து அவரை மாவட்ட செயலாளராக பரவாயில்ல மாற்ற வேண்டாம், அவர் பாட்டில் இருந்துட்டு போட்டோம், ஆனா பொதுச் செயலாளரை மாத்திருவோம், நான் டிஆர் பாலுக்கு தான் கொடுப்பேங்கிறார். யாரு? துரைமுருகன். ஆனா டிஆர் பாலுவுக்கும் வயதாகிவிட்டது, 80 வயது கிட்ட அந்த ரேஞ்சில் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த டிமென்ஷியா என்கிற நினைவு நோய், ஞாபக மறதி. ஆமா, அதனால வந்து அது சரியாக இயங்க முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த டிமென்ஷியா இருந்தாலே கொஞ்சம் நார்மலா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அதனால இப்போ KN நேரு வந்து கோவத்துல ஏற்கனவே இருக்காரு, அன்பில் மகேஷ் வந்து கொம்பு சீவி விட்டாங்கன்னு. அவர் மேல வழக்குகள்லாம் இருக்கு. அவர் பாட்டில் அந்த பக்கம் தாவேக்காக்கு போயிட்டாருன்னா, அதனால வந்து KN நேரு அவர்களை பொது செயலாளராக போடலாம்னு ஒரு இவங்களுக்குள்ள அந்த 16 பேர் கூட்டத்துல தீர்மானமாகல. ஆனால் இவர்களுக்கு ஒரு குடும்பத்திற்குள் அப்பா, பையன், மாப்பிள்ளை இவங்க ஐடியாவை சோஷியலைஸ் பண்றாங்க அவங்க குடும்பத்துக்குள்ள. ஆமா, இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாங்க. KN நேரு அவர்களை வந்து பொதுச் செயலாளராகவும், ஏவாவேலு அங்க போனாலும் போயிடுவார் போல இருக்கு, அப்படி அவரை தடுத்து நிறுத்தணும்னு அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணும். அவருக்கோ அதே மாதிரி ஆராசாவும் அதிருப்தியில இருக்காரு. தலித் என்பதற்காக தான் ஒதுக்கப்படுவதாக அவர் வந்து ஒரு ஃபீலிங்ல இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு வந்து இது கொடுத்துடலாம், பொருளாளர் இப்போ வந்து டிஆர் பாலு. ஸோ டிஆர் பாலுக்கும் வயசாயிடுச்சு, உடம்பு முடியல அப்படின்னு சொல்லும்போது துரைமுருகன், டிஆர் பாலு 2 பேரையும் எடுத்துட்டு, அந்த பொதுச் செயலாளர், பொருளாளர் எடுத்துட்டு இவங்களுக்கு 2 பேருக்கு கொடுத்தால், ஆராசாக்கு ஒரு கால் கொடுக்கல அப்படின்னா கூட அவருக்கு வேற ஏதாவது ஒரு முக்கியமான பதவின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டா இவரெல்லாம் வெளியில போவது, தாவேகாவிற்கு மாறுவது தடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு இதுல இப்போ திமுக இருக்காங்க. பாஜக என்ன சார் இருக்குது? பாஜக இன்னைக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு தேசிய லெவல்ல. நம்ம வானதி மேடம் கூட அதுல இருந்து மிஸ் ஆறாங்க. ஆமா, வானதி அவர்கள் அந்த தேசிய பொதுச் செயலாளர்கள் 16 பேர் என்னமோ அந்த இதுல இருந்து மகளிர் அணி தலைவராக இருந்தாங்க தேசிய இதுல. அதுல இருந்து அதுக்கு பதில ரூப்குமாரி குல்கர்னியா ஏதோ ஒரு ரூப்குமாரி வந்து இன்னைக்கு வந்து வெளியில வந்து ஒரு இந்தியா டுடே இதுல கான்க்ளேவ்ல பேசியிருக்காரு. அவர் அது இல்ல, தாவேகா அரசுக்கு எதிராக பேசும்பொழுது அவர் வந்து அமைச்சர்கள், தாவேகா அமைச்சர்கள் லஞ்ச கேட்கும் ஆடியோ என்னிடம் இருக்கிறதுன்னு வழக்கமா அவர் ஆடியோ வீடியோ வச்சுதான் பேசுவாரு, அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆனா எந்த அமைச்சர் என்னங்கிற விவரம் சொல்லல. அதே சமயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம், அண்ணாமலை பேசியிருக்கிறதுல வந்து இப்போ வந்து 2029 ஜென்இசட் வாக்காளர்களே வந்து கிட்டத்தட்ட 30 கோடி பேர் இருப்பாங்க, 30-35 கோடி பேர் இருப்பாங்க. அதை தவிர இன்னொரு 30 கோடி பேர் வந்து இப்பொழுது அவர்கள் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதாவது முக்கியமான வார்த்தை, மத்தியில் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு அண்ணாமலை சொல்றது. அண்ணாமலை 65 கோடி மக்கள் வந்து மத்தியில் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள்னு பேசியிருக்காரு. அப்போ மோடி ஆட்சி மாற வேண்டும், மோடினா மோடி தலைமையிலான ஆட்சி, பாஜக ஆட்சின்னு சொல்றாரா? ஏன்னா காங்கிரஸ் வந்து அப்படி ஒன்றும், ராகுல் காந்தி அவங்களே பாவம் வந்தே மாதரம் சிக்கல்ல வந்து கர்நாடகாவில் கேஸ் போட்டிருக்காங்க,
வந்தே மாதிரத்தை இழிவுபடுத்துற மாதிரி நிறுத்த சொல்லி சைகை பண்ணாங்கன்னு, இல்லை அவங்க வந்து ஏதோ சேர் தான் போட சொன்னாங்க சோனியா காந்தி அம்மையார்னு சொல்லி ஏதோ அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையில இருக்கும்போது ராகுல் காந்தியை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிழின்னு கிழிச்சிட்டாரு. இங்கே வரும்போது வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு வரீங்க, வெளியில போகும்போது வேணும்ட்டே அழுக்கு சட்டையை போட்டுட்டு போய் நடிக்கிறீங்க, போறீங்க, கோன்னு கத்துறீங்கலாம் வந்து அதாவது அடிச்சு பண்ணிட்டாரு, ஒரு துவம்சம் பண்ணிட்டாரு பாராளுமன்றத்துல. அவங்களே பிரச்சனையில இருக்கும்பொழுது இப்போ ஆட்சி மாற்றம் என்றால் யார் மம்தா இப்போ வந்து கணக்கிலேயே இல்லை, கெஜ்ரிவாலும் டவுன்ல இருக்காரு, வேற யாருமே வந்து அதாவது மாற்றம் என்று சொல்வதற்கு யாரும் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு கால் மோடி அவர்கள் தலைமை வைக்க விரும்பாமல் அவரே ஒதுங்கிக் கொள்கிறார் என்றால் அமித்ஷாவை பிரதமராக்கலாம், இல்லை யோகி போன்றவரையோ ஃபட்னாவிஸ் போன்றவரையோ தேவேந்திர பட்னாவிஸையோ பிரதமராக்கலாம்னு பேசிக்கிறாங்க. ஆக அது மறுபடியும் பாஜக ஆட்சியாக தான் இருக்கும் என்பதுதான் தெரிகிறது நமக்கு. அது இல்லாம வேற காங்கிரஸ் எல்லாம் வருவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பு தெரியவில்லை. ஆனால் அண்ணாமலை எதற்காக அப்படி பேசுகிறார் என்றால், தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்தால்தான் அந்த திராவிட மாடல் அந்த அந்த மாதிரி வந்து இங்க இல்லைன்னா பாஜகவோட பி டீம் அண்ணாமலைன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த தென்னை மரத்துல ஒரு குத்து பனைமர சின்னத்துல ஒரு குத்துன்னு சொல்லுவாங்க, இங்கேயும் சொல்ற மாதிரி அங்கேயும் சொல்ற மாதிரி ஒரு பாஜக எதிர்ப்புங்கிறத காமிச்சாதான் தமிழ்நாட்டுல பிக்கப் ஆகுன்ற ஒரு எண்ணத்துல அவர் பேசுற மாதிரி நமக்கு படுது. அப்படி அவர் வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்பாராங்கிறது மாட்டாராங்கிறது போக போகதான் தெரியும். அப்படி எதிர்த்தால் நயினா நாகேந்திரன் எதிர்த்திருக்காரு பாத்தீங்களா? நயினா நாகேந்திரன் வந்து ஒரு 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 விதமா சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு பேசின போது அதனாலதான் அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து நீக்கப்பட்டது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நயினா நாகேந்திரனை மாற்றி விட்டு நயினா நாகேந்திரன் முதல்லயே பேசும்போது முன்னால வந்து இவரு முதல்வர் விஜய் நடிகை த்ரிஷா வீட்டிலிருந்து முதல் வெளியே வர வேண்டும்னு பேசினார் தேர்தல் முடிஞ்ச பிறகு. ஆமா, இப்ப பேசும்போது அப்பாவை காணும்னு பேசும்போது அப்பாவை காணும்னா அம்மா கிட்ட போய் அப்பா யாருன்னு முதல்ல கேட்டாதானே தெரியும்னு சொன்னார். அது கொஞ்சம் அதாவது விமர்சனத்துக்கு பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு அவர்களே இதை விமர்சனம் செய்தார். இது ஒரு பெண்ணை ஒரு தாயை வந்து அவமானப்படுத்துவது போல உள்ளது. இது யாரையா இருந்தாலும் ஒரு பெண்ணை, அதாவது அப்பா யாருன்னு அம்மாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு பொதுவா சொல்றது உண்டு. பட் அது அரசியல்வாதி சில சூழ்நிலைகளில் பேசும்போது அது வேறு விதமாக அர்த்தம் கொள்ளப்படும். நாகேந்திரன் பேசியது சரி என்று நம்ம அப்படி சொல்லல, சரியில்லைன்னு அவர் அந்த வார்த்தைகளை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் நமது கருத்தும். அது பேசினதுனால ஒரு 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 தகவல் அடிபடுது, நயனா நாகேந்திரன் மாதிரி எதையாவது பேசி மாட்டிக்கிறாரு, லாவகம் வந்து பத்தவில்லை, அதனால வானதி சீனிவாசனா அதுக்காக தான் அந்த தேசிய மகளிர் இதுல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் அடிபடுது. ஆனால் உறுதிப்படுத்த முடியாத தகவல். அதாவது தேசிய மகளிர் ஆணைய தலைவியிலிருந்து எடுத்து தமிழ்நாடு பாஜக தலைவரா போடலாம் போட போறாங்கன்னு ஒரு ரூமர் அடிபடுது. பட் இட் இஸ் நாட் yet கன்ஃபார்ம். ஏன்னா வந்து பார்க்கலாம், நமக்கு வந்து அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டில். அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டு நிகழ்வுகள் எப்படி செல்கின்றன என்று பார்ப்போம். விஜய் மதுவாக 100 நாட்களை தாண்டி இன்னும் முன்னேறி அவருடைய வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும். இன்னும் அமைச்சர்கள் மற்ற எம்எல்ஏக்கள் வந்து கவனமா இருக்கணும். முதல்ல வந்து தாவேகாக்குள்ளேயே நிறைய பாலியல், அந்த ராணிப்பேட்டையில ஒருத்தர், ஸ்ரீவைகுண்டத்துல எம்எல்ஏ, இவங்கெல்லாம் அவங்க பேர்லயே பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா அவங்கள வந்து வழக்கே பதிவு பண்ணல. அப்புறம் அந்த இவர் ஸ்ரீநாத் அமைச்சர், அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு தாவேக நிர்வாகியே ரொம்ப ரொம்ப அசிங்கமா வந்து பாலியல் வன்முறையோ துன்புறுத்தலோ பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த அம்மா பேசும்போது ஸ்ரீநாத் அமைச்சர்களுடைய நண்பர் அதனால வந்து அதை பெருசா வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் போலீஸ்ல புகார் கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க பேசியிருக்காங்க. இப்ப தாவேகாக்குள்ளேயே வந்து அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ அவர்களுக்கு வேண்டியவர்களோ நிறைய தாவேகா நிர்வாகிகளையே வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்றாங்கன்னா நிச்சயமாக முதல்வர் விஜய் அதற்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா பேர் ரொம்ப மோசமா போயிடும். அது என்ன ஆயிடும்னா திமுக ஆட்சியும் இதுவும் ஒண்ணுதானும், இல்ல திமுக ஆட்சியே பரவாயில்லைங்கிற எண்ணம் மக்களுக்கு வர ஆரம்பித்து விடும். அதற்குள் முதல்வர் விஜய் அவர்கள் விழித்து கொண்டு இதையெல்லாம் சரி செய்தால் ஆட்சி தாக்கு பிடிக்கும், இல்லை நல்ல பெயர் கிடைக்கும்.
இது என்னன்றதை போக போக பார்ப்போம். நேயர்களே, மதுபான மாஃபியாக்கள் பிடியில் தாவே காட்சியா, அன்பில் மகேஷ் வந்து தாவே பக்கம் போக போறாரா, அல்லது வானதி சீனிவாசன் தமிழக பாஜக தலைமை பொறுப்பை ஏற்க போகிறாரா, அண்ணாமலை ஏன் வந்து மத்தியில் ஆட்சி மாற்ற வேண்டும் சொன்னார், இது மாதிரி பல செய்திகள் நம்முடன் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். உங்க கமெண்ட்டை நீங்க வந்து பகிரணும் எங்களோட, அவளோட எதிர்பார்த்து காத்திருப்போம். மீண்டும் ஒரு முறை திருசக்தி சுந்தரராமன் அவர்களை சந்திப்போம். அதுவரை வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.